வலிக்குது, மருந்து வேணும், அவசரம், மருந்துக்கு எங்கே போக? மூலிகை நகரத்தில் மருந்து கிடைக்கும். அட, அது ரொம்ப தூரம், யார் எங்கே போகுது? நான் போறேன், சம்மங்கி பூ சொன்னது. மூலிகை நகரத்துக்கு உடனே கிளம்பியது. ராணிக்கு மருந்து வேணும், வேக வேகமாக நடந்து சம்மங்கி பூ. ஐயோ, எந்த பாதை? சரியாத்தான் போகிறோமா? சம்மங்கி பூ ஒரே குழப்பம். மூலிகை நகரம் எந்த பக்கம்? சம்மங்கி பூவிற்கு பாதை மறந்து போனது. நடந்து நடந்து வெறும் நகரத்திற்கு வந்து விட்டது. அது மனிதர்களின் நகரம். சம்மங்கி பூவுக்கு ஆச்சரியம். மனிதர்களின் நகரத்தில் எங்கே பார்த்தாலும் வண்ணங்கள். சுற்றி சுற்றி பார்த்தது. வண்ணங்கள் வண்ணங்கள் வண்ணங்கள். ஆனால் நம் நகரத்தில் மட்டும் எல்லாம் வெள்ளை. ஏன் இப்படி? சம்மங்கி யோசித்தது. ஒரு சிறுவன் வந்தான். இது என்ன பூ? சிறுவனை கேட்டது சம்மங்கி. செவ்வந்தி பூ என்றான் சிறுவன். செவ்வந்தி பூவா? வித்தியாசமாயிருக்கே என்றது சம்மங்கி. ஆமா, இது அது மஞ்சள் வண்ணம் என்றான் சிறுவன். மஞ்சளா? சம்மங்கி பூவுக்கு ஒன்றும் புரியவில்லை. பக்கத்தில் ஒரு கோலமாவு கடை. கடையில் ஒவ்வொரு டப்பாவிலும் கோலமாவு, பல வண்ணங்களில் கோலமாவு. சிறுவன் கோலமாவின் ஒவ்வொரு வண்ணத்தையும் காட்டினான். நீலம், ஊதா, பச்சை, மஞ்சள், ஆரஞ்சு, சிவப்பு, கண்ணீலம். சம்மங்கி பூவுக்கு வண்ணங்களை வாங்கி கொடுத்ததுக்கு சிறுவன் வாங்கி கொடுத்தான் சிறுவன். சம்மங்கி கை நிறைய வண்ணங்கள். சம்மங்கி நன்றி சொன்னது. சீக்கிரம் போகணும், ஊருக்கு கிளம்பியது சம்மங்கி. சம்மங்கி எப்போது வரும்? மூலிகை எப்போது தரும்? பூக்கள் காத்திருந்தன. சம்மங்கி வந்தது. வண்ணங்களை எல்லாம் எடுத்தது. எல்லாம் பூக்களுக்கும் கொடுத்தது. ஒவ்வொரு பூவும் பார்த்தது. ஆச்சரியம்! தந்த பூக்கள் மகிழ்ச்சியால் குதித்தன. பிடித்த வண்ணம் எடுத்து எது பூக்கள் பார்த்து பார்த்து எடுத்தன. செம்பருத்தி பூ சிவப்பு, மல்லிகை பூ இளவன்னி மஞ்சள். கடைசியாக ராணிக்கு வந்தது. ராணி வந்தது. ஐயோ, வண்ணங்கள் தீர்ந்து போச்சே. என்ன செய்ய? சம்மங்கி பூவுக்கு வருத்தம். மல்லிகை பூ பார்த்தது. தனது மஞ்சள் நிறத்தை ராணிக்கு கொடுத்தது. எங்களுக்கு வாசமே போதும் என்றது சூரியகாந்தி பூவுக்கு மஞ்சள் நிறம் கிடைத்தது. யாருக்கு? நம் ராணிக்கு தான். எல்லா பூக்களும் வெள்ளையாக இருந்தால் நல்லா இருக்குமா? நல்லாவே இல்லை. ஒவ்வொரு பூவுக்கும் ஒவ்வொரு வண்ணம் கிடைத்தது. இப்போது ஒவ்வொரு பூவும் அழகு. ராணிக்கு மகிழ்ச்சி. இப்போது காய்ச்சல் இல்லை, சரியாக விட்டது. இப்படித்தான் பூக்களுக்கு வண்ணம் கிடைத்ததாம். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்கா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.